த்ரிஷாவுடன் சென்னையில் ஆட்டம் போட்ட விஜய் அப்படி போடு லெவலுக்கு இருக்குமா? நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் மாஸ்கோவில் இறுதிக்கட்டமாக நடந்து முடிந்துள்ளது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் இந்த படத்தில் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், லைலா, ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டவர்கள் இணைந்து நடித்துள்ளனர். இந்த படத்தில் விஜயுடன் இணைந்து நடிகை த்ரிஷாவும் பாடல் ஒன்றுக்கு ஆட்டம் போட்டுள்ளார். கடந்த ஆண்டில் வெளியான லியோ படத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா இருவரும் ஜோடி போட்டு நடித்திருந்தனர். படத்தில் இவர்களுக்கு லிப்லாக் சீனும் இருந்தது. கணவன் மனைவியாக 2 வளர்ந்த குழந்தைகளுக்கு பெற்றோராக இந்த படத்தில் இவர்கள் நடித்திருந்தனர். இருந்த போதிலும் படத்தில் இவர்களின் கெமிஸ்ட்ரி மிகச்சிறப்பாக அமைந்திருந்தது. இந்த நிலையில் கோட் படத்தில் இருவரும் இணைந்து பாடல் ஒன்றுக்கு ஆட்டம் போட்டுள்ளது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் மாஸ்கோவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இறுதிக்கட்டமாக நடந்து முடிந்துள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த படத்தின் ஷூட்டிங்கை நிறைவு செய்துவிட்டு விஜய் நாடு திரும்பினார். முன்னதாக மக்களவைத் தேர்தலின் போது அவர் மாஸ்கோ ஷூட்டிங்கிற்கு கிளம்பியதால் அவர் தேர்தலில் வாக்களிப்பாரா என்பது குறித்து பல்வேறு கேள்விகள் எழும்பின. ஆனால் முன்னதாகவே கோட் ஷூட்டிங்கை நிறைவு செய்துவிட்டு விஜய் சரியாக மக்களவைத் தேர்தல் நடந்த தினத்தன்று காலை சென்னை திரும்பி அவரது ரசிகர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தார். தொடர்ந்து தன்னுடைய வாக்கையும் பதிவு செய்தார். விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய கட்சி சார்பில் போட்டியிட உள்ளதாக முன்னதாக அறிவித்துள்ளார். இதையடுத்து தற்போது நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் மற்றும் அடுத்ததாக நடிக்க உள்ள தளபதி 69 படங்களை முடித்துவிட்டு தொடர்ந்து சினிமாவிலிருந்து விலகவும் தீவிர அரசியலில் ஈடுபட உள்ளதாகவும் முன்னதாக விஜய் அறிவித்துள்ளார். அவரது வெறித்தனமான ரசிகர்களுக்கு அவரது சினிமா விலகல் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்திய போதிலும் அவரது அரசியல் என்றி அவர்களுக்கு உற்சாகத்தை அளித்துள்ளது. மாஸ்கோவில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தின் ஷூட்டிங் நிறைவடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஒரு சில பேட்ச் ஒர்க் வேலைகளை தற்போது படக்குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். விஜய் மற்றும் த்ரிஷாவின் பாடல் காட்சி ஒன்றின் ஷூட்டிங் சென்னையில் முன்னதாக நடத்தப்பட்டது. இந்த நிலையில் இந்த பாடலில் விடுபட்ட சில காட்சிகளின் ஷூட்டிங் தற்போது சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமான செட் போடப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது. சில தினங்களில் இதன் ஷூட்டிங் நடத்தி முடிக்கப்படும் என்று படக்குழுவின் சார்பில் கூறப்பட்டுள்ளது. படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகியுள்ள சூழலில் அடுத்ததாக ஜூன் மாதத்தில் விஜய் பிறந்தநாளை ஒட்டி படத்தின் 2வது சிங்கிள் வெளியாகும் என்று கூறப்பட்டுள்ளது. இது விஜய் மற்றும் த்ரிஷாவின் பாடலாக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தற்போது விஜய் த்ரிஷாவின் நடிப்பில் கில்லி படம் ரீ-ரிலீஸ் ஆகியுள்ள சூழலில் படத்தின் அப்படி போடு பாடல் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் விஜய் த்ரிஷாவின் கோட் பட பாடலும் அதே போன்ற கொண்டாட்டத்தை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பாடலுக்கு யுவனின் இசை எப்படி அமையும் என்கிற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. இந்த பாடலுக்காக தற்போதே ரசிகர்கள் வெயிட்டிங்கில் உள்ளனர்.